Hi, good afternoon, everyone. இது வந்து நம்ம Zentex Talk 16 பண்ணிட்டோம். Successfully we have completed 15 webinars. அது எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட்னால நடந்துச்சு. பட் வந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 5 minutes நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 minutes we wait and we'll start. Okay. ஆல்மோஸ்ட் 3:05 ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்னைக்கு Zentex Talk 16 டாபிக் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இம்பாக்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் நோட்ஸ். இப்போ எதுக்காக வந்து இப்போ டிஸ்கவுண்ட்ஸ்ல வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. இப்போ நாங்க வந்து ஜிஎஸ்டி லிட்டிகேஷன் சர்வீசஸ் வந்து மேஜரா பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ நோட்டீசஸ்ல வந்து நிறைய நோட்டீசஸ் இப்போ டிபார்ட்மெண்டல் ஆடிட் நடந்ததா இருக்கட்டும், இப்போ 5 இயர்ஸ்க்கு டிபார்ட்மெண்டல் ஆடிட் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆடிட்ல இருக்கிற நோட்டீஸஸா இருக்கட்டும், நார்மல் ஸ்க்ரூட்னி நோட்டீஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு எங்களுக்கு வர ஒரு காமனான இஷ்யூ பாத்தீங்கன்னா கிரெடிட் நோட்ஸ். நீங்க வந்து டிஸ்கவுண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஜிஎஸ்டி பே பண்ணுங்க, கிரெடிட் நோட்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொபோர்ஷனேட்டா ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. ஓகே, நம்ம வந்து இதை பத்தி ஒரு வெபினார் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் ஆக்சுவலி இந்த வெபினாரே எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணது. இந்த வெபினார் வந்து கொஞ்சம் ஒரு மோர் இன்டூ இது தவிர ஃபேக்ட்ஸ் தவிர கொஞ்சம் லீகலா கொஞ்சம் டெக்னிக்கலா போற மாதிரி இருக்கும். பட் நான் ரொம்ப டெக்னிக்கலா பேசி போர் அடிக்காம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றேன் ஆக்சுவலி இந்த வெபினாரை. ஏன்னா நான் இது வந்து டோட்டலாவே டெக்னிக்கலா இல்லாம சொல்லலாம், பட் சொன்னா வந்து அது அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் செக்ஷன்ஸ்லாம் ரிலேட் பண்ணி சொல்லும் போதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதுல 1-2 செக்ஷன்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணிருப்போம். ஸோ நான் அது ரிலேட்டடா சொல்லும் போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் அதுக்கப்புறம் சொல்றேன். டெஃபினட்டாவே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ஆன் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் நோட்ஸ். டிஸ்கவுண்ட்ஸ் நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் இப்போ நம்ம பிசினஸ் இண்டஸ்ட்ரியில டிஸ்கவுண்ட் வந்து யூஸ்வலாவே கொடுக்கறது தான். எல்லாம் நிறைய டைப் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கேஷ் ஆர் வேல்யூ டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு என்னோட சப்ளையர் இருக்காங்க, ரெசிபியன்ட் இருக்காங்க, எனக்கு இத்தனை கிரெடிட் டேஸ் இருக்கு, 10 டேஸ் கிரெடிட் டேஸ் இருக்கு, நான் 3 டேஸ்க்குள்ள பே பண்றேன் அப்படின்னா நான் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், 3 டேஸ்ல பே பண்ணீங்கன்னா நான் கேஷ் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் வேல்யூம் டிஸ்கவுண்ட். இப்போ நான் வந்து ஒரு 10 லேப்டாப்ஸ் வாங்குற இடத்துல 25 லேப்டாப்ஸ் வாங்குறேன் அப்படின்னா, ஓகே மோர் தென் 20 வாங்கும்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு கன்செஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் வேல்யூம் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த மாதிரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கீம் டிஸ்கவுண்ட்ஸ். இப்போ கோவிட் டைம்ல கூட வந்துச்சு, கோவிட் ஸ்கீம் டிஸ்கவுண்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் கொடுத்தாங்க. ஏன்னா அப்போ பிசினஸ் வந்து நிறைய டல்லா இருக்கப்போ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். சீசனல் டிஸ்கவுண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கான்ட்ராக்சுவல் டிஸ்கவுண்ட்ஸ். இப்போ கான்ட்ராக்சுவல் டிஸ்கவுண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கும் சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளவு செல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரெஃபரல் டிஸ்கவுண்ட்ஸ். இப்போ ஒரு 4-5 பேர் வந்து நம்ம ரெஃபர் பண்றோம். ரெஃபர் பண்ணும்போது ஓகே நீங்க இவ்வளோ இத்தனை பேர் எனக்கு ரெஃபர் பண்ணிருக்கீங்க பையர்ஸ், ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. ஸோ அதே மாதிரி இயர்லி பர்த் டிஸ்கவுண்டா இருக்கட்டும், ஆர்டர் ஸ்பெசிபிக் டிஸ்கவுண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ். இது வந்து நான் சும்மா சாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். நிறைய கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க. இப்போ இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே மேஜரா இருக்க ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் நடக்கும் போது இந்த டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறது நமக்கு தெரியவே தெரியாது. கரெக்ட்டுங்களா? ஆஃப்டர் த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இப்ப அந்த மந்த்லி சேல்ஸ் டார்கெட் இவ்வளவு இருக்கு, நான் அந்த சேல்ஸ் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணாதான் எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது, நார்மலா நான் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் வருமா வராதாங்கிறதே தெரியாது. நான் ஒன்ஸ் அந்த சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணாதான் அந்த டிஸ்கவுண்ட் எனக்கு கிடைக்கும். சோ ஓகே, நான் வந்து அந்த சேல்ஸ் டார்கெட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணும்போது எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். அது இப்போ டிரான்சாக்ஷன் அப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு தெரியல, பட் ஆஃப்டர் அந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல டிஸ்கவுண்ட் நமக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா அந்த டிஸ்கவுண்டோட ட்ரீட்மெண்ட் ஜிஎஸ்டில எப்படி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இப்போ போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட். அதாவது டிஸ்கவுண்ட் ஒன்ஸ் வந்து சப்ளைக்கு அப்புறம் நம்ம என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் அதுக்கு பேர் வந்து போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலே எப்படி கொடுப்போம், டாக்குமெண்ட்ல எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஒரே ஒரு வந்து கிரெடிட் நோட்.
கிரெடிட் நோட்ல தான் கொடுப்போம். அந்த கிரெடிட் நோட்ல கொடுக்கும்போது நம்மளோட அக்கௌண்டிங் என்ட்ரி இந்த டிஸ்கவுண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது பாக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட கஸ்டமருக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிளா டிஸ்கவுண்ட் அலவுட் டெபிட் பண்ணி சன்ட்ரி டெட்டாஸ் கிரெடிட் பண்ணுவேன். இதே என்கிட்ட சப்ளையர் வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் தராங்க அப்படிங்கும் போது நான் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் டெபிட் பண்ணி டிஸ்கவுண்ட் ரிசீவ்ல கிரெடிட் பண்ணுவேன். இப்போ இந்த டிஸ்கவுண்ட் கிவன் டு ஒரு கஸ்டமர்ஸ் விட்டுறலாம். ஓகேங்களா? ஏன்னா அதுல வந்து ப்ராப்ளமே வராது. அதுல ஏன் ப்ராப்ளம் வராதுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். நம்ம சப்ளையர்ட்ட நம்ம ரிசீவ் பண்ற டிஸ்கவுண்ட்ல தான் ப்ராப்ளம் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரில டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட்ல இருக்கா, இது வந்து நம்மளோட பிஎன்எல்ல எங்க போய் உட்காரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் இன்கம்ல போய் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு உட்காரும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க. ஏன்னா வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரவங்க வந்து பிஎன்எல் எடுத்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு இருக்கும். ஓகே, இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுக்கான கிரெடிட் நோட்ஸ் எடுங்க அப்படின்னுவாங்க. சோ நம்ம அந்த கிரெடிட் நோட் காப்பீஸ் எடுத்து காமிக்கும் போது அந்த கிரெடிட் நோட்ஸ்ல வித் ஜிஎஸ்டியோட இருந்தா ப்ராப்ளமே இல்லை. இப்போ கிரெடிட் நோட்ஸ்ல நம்ம ஜிஎஸ்டி இல்லாம நம்மளோட சப்ளையர் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதனால ஜிஎஸ்டி இல்லாம கொடுத்துருக்காங்க? சோ அப்பனா நீங்க ஜிஎஸ்டி இல்லாம கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ப்ரொபோஷனேட்டா ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ அது இப்போ ப்ரொபோஷனேட்டா நீங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கேட்பாங்க. சோ அது ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து நம்ம இது எப்படி வந்து இதை டேக்கிள் பண்ணலாம்? கிரெடிட் நோட்ஸ்னாலே என்ன, அந்த கிரெடிட் நோட்ல ஜிஎஸ்டி கிரெடிட் நோட்னா என்ன, பினான்சியல் கிரெடிட் நோட்னா என்ன? இப்போ அந்த கிரெடிட் நோட் வந்து எப்போ போலாம், எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் நம்ம ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணலாம், எந்தெந்த சுச்சுவேஷன்ல எல்லாம் நம்ம பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணலாம், அதுதான் அந்த வெபினார் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து இப்போ ஒரு மேஜர் இஷ்யூவா இருக்கு. ரெண்டு இஷ்யூ வந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து இது ரிலேட்டடா ரைஸ் பண்ணுவாங்க. அது என்ன ரெண்டு இஷ்யூங்கிறத நான் சொல்றேன். பட் கோயிங் ஃபார்வர்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக்ஷன் 34 பத்தி பாத்துடலாம். அதாவது செக்ஷன் 34 என்ன சொல்லுது ஆக்ட்லன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் நோட் தான். இப்போ கிரெடிட் நோட் நம்ம எதுக்காக நார்மலா ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஏதாவது நமக்கு கூட்ஸ் வருது, அது நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அது டெஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட் நோட்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். அந்த கிரெடிட் நோட்ஸ் நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் நம்ம காட்டுவோம். கரெக்டுங்களா? மந்த்லி ரிட்டர்ன்ல நம்ம காட்டுவோம். அந்த ரிட்டர்ன்ல இன்கேஸ் வந்து இப்போ நம்ம அந்த கிரெடிட் நோட்ஸ் வந்து ரிட்டர்ன்ல காட்டுறதுக்கான டைம் லிமிட்டும் இருக்கு. அதாவது இந்த டைம்குள்ள நீங்க அந்த கிரெடிட் நோட் ரிட்டர்ன்ல காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பாத்தீங்கன்னா 30th day of November following the end of the financial year or date of furnishing the relevant annual return whichever is earlier. இந்த டைம் லிமிட் வந்து அந்த ஐடிசி எடுக்கிறதுக்கான டைம் லிமிட் இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே டைம் லிமிட் தான். சோ இந்த டைமுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரெடிட் நோட்ஸை டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க கிரெடிட் நோட்ஸ் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா என்ன இப்ப யூஸ்வலா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சப்ளையர் இருப்பாங்க, ஒரு ரெசிபியன்ட் இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து ஒரு டிரான்சாக்சன் பண்றேன்னு வச்சுக்கலாம். அந்த 1000 ருபீஸ்க்கு 18% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? 180 ருபீஸ் 1180 ருபீஸ் நான் வந்து இப்ப கொடுத்துருவேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சப்ளையர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு 180 ருபீஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவேன். ரெசிபியன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஜிஎஸ்டி அமௌண்ட் கிரெடிட்டா கிளைமா வந்து எடுத்துருவாங்க. ஐடிசி வந்து கிளைம் எடுத்துக்குவாங்க. இதான் வந்து நார்மல் ஒரு சினாரியோட நடக்கும். இப்ப சப்ளை நடந்து முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா ஒரு கிரெடிட் நோட் 100 ருபீஸ்க்கு நான் இஷ்யூ பண்றேன். அது இப்போ 100 ருபீஸ் நான் இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா 18% ஜிஎஸ்டி போட்டு அந்த கிரெடிட் நோட் இஷ்யூ பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது என்னோட அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டில அந்த 18 ருபீஸ் குறைச்சிருவேன். கரஸ்பாண்டிங்கா என்னோட ரெசிபியன்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல இருந்து அந்த 18 ருபீஸ் ரிவர்ஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஏன்னா நார்மலா நான் ஒரு பக்கம் லைபிலிட்டியை ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங்கா நான் அந்த டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்சூரன்ஸ் வந்து பாஸ் ஆகணும் இன்னொருத்தருக்கு. சோ அவர் கரஸ்பாண்டிங்கா அந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும், அந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும். பண்ணா இந்த மாதிரி பண்ணும்போது கவர்மெண்ட்டுக்கு எந்த லாஸுமே கிடையாது. சோ இதுதான் நார்மல் கிரெடிட் நோட்டோட சினாரியோ. சேல்ஸ் ரிட்டர்ன்லாம் இருந்தது அப்படின்னா நார்மலா இப்படிதான் வந்து கிரெடிட் நோட்டோட சினாரியோ. இப்போ நார்மலா கிரெடிட் நோட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள், எதுக்கெல்லாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜிஸ்டா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போ நார்மலா தெரியும் எல்லாருக்குமே, இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன், அந்த பொருள் வந்து எனக்கு செட் ஆகுது, எனக்கு வந்து என்னோட ஸ்பெசிபிகேஷன்ஸ்க்கு கரெக்டா இல்ல, சோ நான் அதை ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா நான் கிரெடிட் நோட் வந்து திருப்பி போடுவேன். கிரெடிட் நோட் போடும்போது நான் ஜிஎஸ்டியோட போட்டு கொடுத்துருவேன். சோ இது கிளியர் கேஸ், இதுல வந்து பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட் பத்தி தான் நம்ம இந்த வெபினார் ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து அடுத்து கடைசியா வருவோம். தேர்ட் வந்து எந்த சிச்சுவேஷன்ல நான் கிரெடிட் நோட்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒண்ணுல இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஒரு சப்ளையர், பிரின்சிபல் சப்ளையர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து எனக்கு கூட்ஸ் அனுப்புறாரு.
அதுல வந்து இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து எனக்கு ஓகேவா இருக்கு, இன்னொரு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா, வேற ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, பட் அந்த ஸ்பெசிபிகேஷன்ல வந்து இன்னொரு கஸ்டமருக்கு வந்து கரெக்டா இருக்கும். என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு கரெக்டா இல்ல, பட் இன்னொரு கஸ்டமருக்கு கரெக்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா என்னோட பிரின்சிபல் சப்ளையருக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணும் இப்ப அந்த கூட்ஸை. ஆனா பிரின்சிபல் சப்ளை என்ன சொல்றாருன்னா அந்த இன்னொரு கஸ்டமருக்கு அந்த கூட்ஸ் வந்து அனுப்பிச்சிடுங்க, இன்வாய்ஸை எனக்கு ரைஸ் பண்ணிடுங்க, நான் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா உங்களுக்கு கிரெடிட் நோட் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். சோ இந்த மாதிரி சினாரியோல கிரெடிட் நோட் ரைஸ் ஆகலாம். ஃபோர்த் சினாரியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சப்ளையர் இருக்காரு, அந்த பக்கம் ரெசிபியன்ட் இருக்காங்க. இப்போ வந்து சப்ளையர் சொல்றாரு, நீங்க வந்து எனக்கு ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுங்க, என்னோட என்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லி ரெஃபர் பண்ணுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துறேன், நான் உங்களுக்கு சப்ளை பண்ற ப்ராடக்ட்ஸ்ல நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது ஆக்சுவல் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல எப்படி நடக்கும்? இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுப்போம், அவங்களுக்கு கமிஷன் கொடுப்போம். சோ அந்த கமிஷனுக்கு வந்து மேண்டேட்டரியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ இவங்களுக்குள்ள ஆல்ரெடி டீலிங் இருக்கிறதுனால இவங்க அதை கமிஷனா கொடுத்து வாங்காம ஆல்ரெடி நான் கொடுத்துருக்க ப்ராடக்ட்டுக்கே நான் டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறேன். சோ அப்படி கொடுத்தா அதுல வந்து ஜிஎஸ்டி வராம எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாவே கிடையாது. அதுவுமே அந்த டிஸ்கவுண்ட்டுமே வந்துட்டு இட்ஸ் அ கன்சிடரேஷன் ஃபார் அன் ஆக்டிவிட்டி அப்படின்னு தான் எடுத்துப்பாங்க. இப்போ கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நான் சப்ளையர் அவங்க ரெசிபியன்ட், நான் இப்போ 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அந்த 1000 rupeesங்கிறது வந்து கன்சிடரேஷன், அவ்வளவுதான். சோ இப்ப நான் வந்து நான் அவங்க எனக்கு 4 பேர் ரெஃபர் பண்ணி விடுறாங்க, நான் அதுக்கு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த கமிஷனை நான் வந்து எந்த ஃபார்ம்ல கொடுத்தாலும் சரி, அது வந்து அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்க, அதுக்கு நான் ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறேன், அது ஒரு சப்ளை ஆஃப் சர்வீஸா கன்சிடர் ஆகி அதுக்கு 18% ஜிஎஸ்டி எஃபெக்ட் ஆகதான் செய்யும். சோ இது எல்லாமே வந்து கிளியர் கேஸ், அதாவது இதுலயே கிளியரா கொடுத்துட்டாங்க, ஆக்ட்லயே கிளியரா கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்றது. சோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் கம் டு டிஸ்கவுண்ட். இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து ப்ரியர் அக்ரிமெண்ட் இருக்கா, ப்ரியர் அக்ரிமெண்ட் இல்லையா. ப்ரியர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நான் சப்ளை எஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஏதாவது ஒரு இப்ப 2 பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட்ல வந்து நான் இப்ப நீங்க வந்து இந்த மந்த் வந்து இவ்வளவு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட் இருந்தா எப்படி ட்ரீட் பண்ணணும், அக்ரிமெண்ட் இல்லைன்னா எப்படி ட்ரீட் பண்ணணும். அக்ரிமெண்ட் இருந்து அந்த பக்கம் ஐடிசிஐ ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணலாம். இன்கேஸ் வந்து அக்ரிமெண்ட் இருந்து அந்த பக்கம் பையர் வந்து ஐடிசி கரஸ்பாண்டிங்கா ரிவர்ஸ் பண்ணல அப்படின்னா நான் பினான்சியல் கிரெடிட் நோட் தான் இஷ்யூ பண்ண முடியும். அதே மாதிரி கிளியர் அக்ரிமெண்ட் இல்லைனாலும் நான் பினான்சியல் கிரெடிட் நோட் தான் இஷ்யூ பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு எல்லாருமே ஒரு மேஜர் டவுட் இருக்கும், வாட் இஸ் மென்ட் பை ஜிஎஸ்டி கிரெடிட் நோட், வாட் இஸ் மென்ட் பை பினான்சியல் கிரெடிட் நோட். அதை நான் சொல்லிடுறேன், நம்ம சொல்லிட்டு இதுக்கு வருவோம். இப்போ வந்து நார்மல் ஜிஎஸ்டி கிரெடிட் நோட்னா ஒண்ணுமே இல்லைங்க. நார்மலா நம்ம எப்பயும் இப்போ ஒரு சப்ளை பண்றாங்க, நம்ம அந்த சப்ளை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம், அந்த சேல்ஸ் வந்து நமக்கு செட் ஆகல, சோ நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்ணும்போது நான் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுவேன். அப்ப நான் வந்து இப்போ அவங்க 1000 ரூபாய்க்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு என்கிட்ட சப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு சப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு அதுல வந்துட்டு எனக்கு 100 ரூபாய்க்குள்ள பொருள் வந்து டிஃபெக்டா இருக்கு, சோ நான் 100 ரூபாய்க்கு ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா நான் 100 rupees plus 18% ஜிஎஸ்டி போட்டு நான் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஜிஎஸ்டி கிரெடிட் நோட். கிரெடிட் நோட்ஸ்க்கு நான் கிரெடிட் நோட்ல நான் ஜிஎஸ்டி காமிச்சேன் அப்படின்னா ஜிஎஸ்டி கிரெடிட் நோட். பினான்சியல் கிரெடிட் நோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பினான்சியல் கிரெடிட் நோட் இஸ் இஷ்யூட் ஒன்லி ஃபார் த வேல்யூ ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் வித்தவுட் எனி ஜிஎஸ்டி இம்பாக்ட். இப்போ நான் 1000 rupeesக்கு அந்த பொருள் வாங்கியிருக்கேன், ஆனா எனக்கு இப்ப இந்த 100 rupees வந்துட்டு நான் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி தரேன். இப்போ சப்ளையர் வந்து ரெசிபியன்ட்க்கு வந்து ஒரு 100 rupees டிஸ்கவுண்ட் தராரு அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து வெறும் கிரெடிட் நோட்ல 100 rupees மட்டும் போட்டு கொடுத்துட்டாரு, ஜிஎஸ்டியே அவங்க போடல, ஜிஎஸ்டி எஃபெக்டே அதுல இல்ல அப்படின்னா அந்த கிரெடிட் நோட்டுக்கு பேர் வந்து பினான்சியல் கிரெடிட் நோட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும் இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கல. ஓகேங்களா? அவங்க இப்ப கிரெடிட் நோட்ல ஜிஎஸ்டி போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல அதை காமிப்பாங்க. ஜிஎஸ்டிஆர் 1ல சப்ளையர் காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டியா அவங்க ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த ஜிஎஸ்டிஆர் 1ல காமிச்சது ரெசிபியன்ட்டோட ஜிஎஸ்டிஆர் 2A போய் உட்காந்து அது என்ன பண்ணுவாங்க, ரெசிபி என்ன பண்ணுவாங்கன்னா கரஸ்பாண்டிங்கா அதுக்கு ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. சோ இது வந்து ஜிஎஸ்டி வித் ஜிஎஸ்டி கிரெடிட் நோட்டோட சினாரியோ. இப்ப நம்ம வந்து பினான்சியல் கிரெடிட் நோட் வரும். இப்போ வந்து 100 rupees கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா, 100 rupeesக்கு கிரெடிட் நோட் கொடுத்துட்டாங்க, இது வந்து ஜிஎஸ்டி இம்பாக்டே கிடையாது. சோ சப்ளையரும் உங்களோட அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி ரெடியூஸ் பண்ண போறது இல்ல,
ரெசிபியன்ட்டும் அவங்களோட ஐடிசியை வந்து ரிவர்ஸ் பண்ண போறது இல்லை. இதுதான் ஆக்சுவல் சினாரியோ. இப்போ இதுல சப்ளையர் வந்துட்டு கிரெடிட் ஜிஎஸ்டி இல்லாம கிரெடிட் நோட் கொடுத்தது வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்ல. அவங்கள்ட்ட போய் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜிஎஸ்டியோட கொடுத்தா அவங்களோட ஒர்க் டேக்ஸ் லைபிலிட்டியை தான் குறைக்கணும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கிடையாது. ஓகேங்களா? அதே வந்து இந்த பக்கம் ரெசிபியன்ட்ட பாத்தீங்கன்னா மேண்டேட்டரியா கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஐடிசியை கரஸ்பாண்டிங்கா ரிவர்ஸ் பண்ணணும். சோ அவங்க வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் போட்டா என்ன, போடலன்னா என்ன, கிரெடிட் நோட் இருந்தாலே நீங்க அவங்களோட ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும். நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் போட்டிருந்தாதான் அது உங்களோட 2A வந்திருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் பண்ணிருப்பீங்க. அவங்க ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் போடல, அதனால நீங்க ரிவர்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாவே கிரெடிட் நோட்டுக்கு வந்து ஆஸ் பர் ஆக்ட் படி நீங்க ரிவர்ஸ் பண்ணணும், நீங்க ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேக்குறாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அதான் அவங்களோட கண்டிஷனா இருக்கு. சோ இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் தான் தெரியணும். எப்போ வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணணும், எப்போ வந்து ஜிஎஸ்டி இல்லாம பினான்சியல் கிரெடிட் நோட், இட் மீன்ஸ் கிரெடிட் நோட்ஸ் வித்தவுட் ஜிஎஸ்டி எப்போ இஷ்யூ பண்ணணும். இது ரெண்டு தான் நம்ம வந்து தெளிவா பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ டிஸ்கவுண்ட்ங்கிறது நார்மலா எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே இருக்கும். நம்ம எந்த டைம்ல வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணா கரெக்டா இருக்கும், எந்த இடத்துல வந்து பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணா கரெக்டா இருக்கும், அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இது பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் பார்த்துலாம். இந்த செக்ஷன் வந்து ரொம்ப குட்டி செக்ஷன், ரொம்ப ஈஸியான செக்ஷன், ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ என்னன்னா செக்ஷன் 15. செக்ஷன் 15ல நார்மலா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஒரு சப்ளை நடக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரு சப்ளையரு, ஒரு ரெசிபியன்ட் இருக்காங்க. ஓகேங்களா? எங்களுக்குள்ள ஒரு டிரான்சாக்சன் போது நான் வந்து அந்த டிரான்சாக்சனுக்கு இப்போ நான் வந்து ஒரு பொருளை அவர்கிட்ட வாங்குறேன். அதுக்கு வந்து ஒரு 1000 rupees நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிரான்சாக்சன்ல எந்த வேல்யூ மேல ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னா எல்லாருமே ஈஸியா சொல்லிடுவோம். ஓகேங்களா? நான் 1000 rupees கொடுத்துருக்கேன், சோ 1000 rupees மேலதான் ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா சினாரியோலயும் இப்படி இருக்காது. இப்ப நான் இன்கேஸ் என்னோட ரிலேட்டட் பார்ட்டின்னு வச்சுக்கலாம். என்னோட ரிலேட்டட் பார்ட்டிக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம், அவ்வளவு டெப்தா போக வேண்டாம். நான் இப்போ நார்மலா ரிலேட்டட் பார்ட்டினா இப்போ இந்த சப்சிடரி கம்பெனி பேரண்ட் கம்பெனியுமே ரிலேட்டட் பார்ட்டி தான். இப்போ நான் வந்து என்ன சப்சிடரி கம்பெனின்னு வச்சுக்கிறேன். என்னோட பேரண்ட் கம்பெனி இருக்காங்க. நான் அவங்க கிட்ட என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் விற்கிறேன், அவங்கள்ட்ட இருந்து 1000 ரூபாய் அதுக்காக வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த 1000 ரூபாய் தான் கன்சிடரேஷனா அப்படின்னா டெஃபினட்டாவே கிடையாது. ஏன்னா அது நான் வெளியில தேர்ட் பார்ட்டிக்கு வைக்கும் போது நான் 2000 விற்பேன். அதே அது என்னோட ரிலேட்டட் பார்ட்டிங்கிறதுனால நான் 1000 rupees கொடுக்குறேன். சோ நான் 1000 rupees அவங்களுக்கு சார்ஜ் பண்றதுனால அந்த 1000 rupees தான் டிரான்சாக்ஷன் வேல்யூவா? அந்த ஜிஎஸ்டி லெவி பண்றதுக்கான டிரான்சாக்ஷன் வேல்யூ 1000 rupees தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அந்த சப்ளையோட வேல்யூவை எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற செக்ஷன் தான் செக்ஷன் 15. இந்த மாதிரி நான் சொல்றது ஒரே ஒரு சாம்பிள் சினாரியோ தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமா ப்ராக்டிகல் சினாரியோஸ் இருக்கும். சோ எல்லா சினாரியோஸ்லயுமே வந்துட்டு ஒரு சப்ளை நடக்குது அப்படின்னா அதோட டிரான்சாக்ஷன் வேல்யூவை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், அதாவது எந்த வேல்யூ மேல நான் ஜிஎஸ்டி போடணும். சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதாங்க. இப்போ நான் டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுல நான் எந்த வேல்யூ மேல நான் ஜிஎஸ்டி போடணும் அப்படிங்கறது சொல்ற செக்ஷன் தான் வந்து செக்ஷன் 15. இந்த செக்ஷன் 15ல வந்துட்டு அந்த சப்ளைல வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருவாங்க, எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு செக்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஃபுல் செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணா ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு டேவே போயிடும். அதனால நம்மளோட பார்ட் வந்து இல்ல டிஸ்கவுண்ட் தான். சோ டிஸ்கவுண்ட்டை வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கறதா. அது தட் மீன்ஸ் என்னன்னா அது மேல ஜிஎஸ்டி வருமா வராதா, அவ்வளவு டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு மேல ஜிஎஸ்டி வருமா வராதா அப்படி அவ்வளவுதான். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் சப்ளை ஷால் நாட் இன்க்ளூட் எனி டிஸ்கவுண்ட் விச் இஸ் கிவன். இப்போ இதுல வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கும், ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. இந்தந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அந்த வேல்யூ ஆஃப் அந்த சப்ளையோட வேல்யூவேஷன்ல டிஸ்கவுண்ட் இன்க்ளூட் ஆகி இருக்க கூடாது அப்படின்றது வந்துட்டு இந்த செக்ஷன் சொல்லுது. ஓகேங்களா? இது என்ன சினாரியோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சினாரியோ பார்த்தோம் அப்படின்னா பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளை if such discount has been duly recorded in the invoice. இப்ப என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், அந்த 100 rupees போட்டாங்க டிரான்சாக்ஷன் வேல்யூ. அதுலயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்வாய்ஸ்லயே எனக்கு தெரிஞ்சிருது. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு இன்வாய்ஸ்லயே தெரிஞ்சிருது. சோ நான் இன்வாய்ஸ்லயே டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு 100 rupees போட்டு மைனஸ் டிஸ்கவுண்ட்னு போட்டு 20 rupeesன்னு போட்டு நான் வந்து 80 rupeesக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் வேல்யூ மேல ஜிஎஸ்டி போட்டுருவேன். கரெக்டுங்களா? சோ அந்த டிஸ்கவுண்ட் வந்து நான் இன்வாய்ஸ்லயே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்
அப்படின்னா அது வந்துட்டு 100 - 20 டிரான்சாக்ஷன் வேல்யூ 80 மேல நான் ஜிஎஸ்டி போட்டு அந்த 80 தான் என்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூ, நான் அது மேலதான் நான் ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இதான் வந்து நார்மல் சினாரியோ, ஃபர்ஸ்ட் சினாரியோ. இது வந்து ரொம்ப கிளியர். சோ இதுல பிரச்சனையே இல்லை. இப்போ நான் பி போறேன், 15(3)B. 15(3)B இந்த செக்ஷன் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் த சப்ளை ஹாஸ் பீன் எஃபெக்டட். இப்போ இங்கதான் ப்ராப்ளமே வரும். இது வந்து போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட், கரெக்டுங்களா? இப்போ நான் சப்ளை எஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்ப என்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து 100. நான் 100க்கு நான் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டேன். நான் சப்ளையர் வந்து கவர்மெண்ட்டுக்கு 100 ருபீஸ்க்கு ஜிஎஸ்டி கட்டிட்டாரு. ரெசிபியன்ட் வந்து அதுக்கு ஐடிசி எடுத்தாச்சு. ஸோ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? இப்ப இந்த 15(B)லே 2 கண்டிஷன் இருக்கு. 15(B)க்குள்ள 2 கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து 2 கண்டிஷன் இருக்கு. இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்னோட வேல்யூ ஆஃப் சப்ளைல இந்த டிஸ்கவுண்ட் இன்க்ளூட் ஆயிருக்க கூடாது. சோ இப்போதைக்கு என்னோட வேல்யூ ஆஃப் சப்ளை என்ன? 100. இப்ப இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் ஒரு 20 ருபீஸ் டிஸ்கவுண்ட் தரேன். அந்த டிஸ்கவுண்ட் தரதுக்கு வந்து இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்னோட வேல்யூ ஆஃப் சப்ளை என்னவா இருக்கும்? 100 - 20 80 தான் இருக்கும். ஏன்னா அந்த வேல்யூ ஆஃப் சப்ளைல வந்து டிஸ்கவுண்ட் வந்து இன்க்ளூட் ஆயிருக்க கூடாது. அந்த 20 ருபீஸ் இன்க்ளூட் ஆயிருக்க கூடாது. டு லெவி ஜிஎஸ்டி, நான் ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னாலே எனக்கு எந்த வேல்யூ மேல ஜிஎஸ்டி போடணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் 100 ருபீஸ் மேல போடலாமா 80 ருபீஸ் மேல போடணுமா அப்படிங்கிறது தான் என்னோடது. இப்போ இந்த 15(3)B இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா என்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூ 80 தான். 100 மேல போடக்கூடாது. ஏன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை ஷால் நாட் இன்க்ளூட் த டிஸ்கவுண்ட் வேல்யூ. சோ 80ல தான் நான் போடணும். ஆனா ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பேன்? 100ல போட்டிருப்பேன். அப்போ கோயிங் ஃபார்வர்டு நான் வந்து இந்த 2 கண்டிஷன் எனக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணுவேன். ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நான் 100 ருபீஸ்க்கு 18 ருபீஸ் வந்து ஜிஎஸ்டி கட்டியிருப்பேன். கோயிங் ஃபார்வர்டு நான் வந்து ஒரு 20 ருபீஸ் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னா அந்த 20 ருபீஸ்க்கு ஜிஎஸ்டி போட்டு தான் கொடுப்பேன். கொடுக்கும்போது அப்ப என்னோட நெட்டா அந்த இடத்துல ஜிஎஸ்டி எஃபெக்ட் ஆன டிரான்சாக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 - 20 80. இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஓரலா சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. ஸோ எக்ஸாம்பிள் கீழே அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல எக்ஸாம்பிள் இருக்கு. நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 கண்டிஷன் என்ன அப்படிங்கறது பாத்துக்கலாம். அது எந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா எனக்கு போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டை இன்க்ளூட் பண்ண வேண்டாம், அது மேல ஜிஎஸ்டி எஃபெக்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு இப்ப எது அப்படின்னு பார்த்தோம்னா சச் டிஸ்கவுண்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ். அதாவது அக்ரிமெண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ப்ரியர் ஸ்லைட்ல வந்துட்டு ப்ரியர் அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறது பாக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதேதான் அந்த 2 கண்டிஷன் தான். இப்ப நான் அந்த ப்ரியர் அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் செக் பண்ணணும். ஒண்ணு ப்ரியர் அக்ரிமெண்ட் இருந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து ஸ்பெசிபிக்கா இந்த ரிலவெண்ட் இன்வாய்ஸோட லிங்க் ஆயிருந்தது அப்படின்னா அது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் அண்ட் கண்டிஷன். இது வந்து ஆர் கண்டிஷன்ல, சோ ரெண்டுமே மேண்டேட்டரியா சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்ட் கண்டிஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங்கா ஐடிசி வந்து ரெசிபியன்ட் வந்து ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். இது ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நீங்க ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் போட்டுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ஜிஎஸ்டி அவன் வந்து ஐடிசியை கரஸ்பாண்டிங்கா ரிவர்ஸ் பண்ணாதான் நீங்க அவுட்புட் கிளைபிலிட்டி குறைக்க முடியும். அப்பதான் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இல்லாம இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளோட போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ, சப்ளையர் வந்து கூட்ஸ் சர்வீஸ் சப்ளை பண்ணிட்டாரு. அதோட ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ருபீஸ். சப்ளையர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அட் த டைம் ஆஃப் சப்ளை. அப்பவே இன்வாய்ஸ் கொடுக்குறப்பே கொடுக்குறாரு. ஸோ 20 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப 15(3)A கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. என்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூ 80 + GST. இது வந்து ஒண்ணுமே இல்லை, இது வந்து கிளியரான கேஸ். இப்போ அடுத்து 15(3)B வரலாம். சப்ளையர் வந்து கூட்ஸ் கொடுத்தாரு, டிரான்சாக்ஷன் வேல்யூ 100 + GST எஃபெக்ட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நான் வந்து சப்ளையர் வந்துட்டு 100 ருபீஸ்க்கு ஜிஎஸ்டி கட்டியாச்சு, ரெசிபியன்ட் வந்து ஐடிசி எடுத்தாச்சு. சோ இது வந்து கிளியர் கேஸ், இது முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சப்ளை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சப்ளையர் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு 20 ருபீஸ்க்கு. ஓகேங்களா? இப்ப இந்த 20 ருபீஸ வந்துட்டு நான் அந்த அதுக்கப்புறம் கொடுக்குற டிஸ்கவுண்ட் நான் எப்படி கொடுப்பேன்? கிரெடிட் நோட்ல தான் கொடுப்பேன். நான் இப்ப கிரெடிட் நோட் கொடுக்கும்போது வித் ஜிஎஸ்டியோட கொடுக்கணுமா வித்தவுட் ஜிஎஸ்டியோட கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கு நான் 15(3)B தான் போய் பார்ப்பேன்.
அதுல 2 கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷனு? ப்ரியர் அக்ரிமெண்ட் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த இன்வாய்ஸோட லிங்க் ஆயிருக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி வந்து கரஸ்பாண்டிங்கா ரிவர்ஸ் பண்ணணும். ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணுங்கிறது வந்து நம்ம வந்து முன்னாடியே செக் பண்ண முடியாது. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் போட்டு நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிரெடிட் நோட் வந்து கரஸ்பாண்டிங்கா ரெசிபியன்டோட 2Aல போய் உட்காரும் போது தான் அவங்க ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ப்ரியரா செக் பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம வந்து ப்ரியர் அக்ரிமெண்ட் இருக்கா, அது வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ரெலவெண்ட் இன்வாய்ஸோட லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ அதை செக் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் ஓகே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூ அங்க என்னவா இருக்கணும்? அந்த செக்ஷன் 15(3) பார்த்தோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா வேல்யூ ஆஃப் சப்ளை ஷல் நாட் இன்க்ளூட் த டிஸ்கவுண்ட். ஸோ நான் 100 rupees ஆல்ரெடி டிரான்சாக்ஷனல் எஃபெக்ட் பண்ணிட்டேன். இப்போ 20 rupees எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. அந்த 20 rupees அந்த வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் வந்து ஆக்சுவல் ரூல். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இருக்கக்கூடாது. அப்ப இந்த 20 rupees இருக்கக்கூடாது. அந்த 100 rupees டிரான்சாக்ஷன் வேல்யூவை நான் 80 rupees ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெவி ஆஃப் ஜிஎஸ்டி மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா நான் ஜிஎஸ்டி லெவி பண்றதுக்கு என்ன டிரான்சாக்ஷன் வேல்யூ இருக்கணும் அப்படிங்கறது அந்த செக்ஷன் 15. இப்போ நான் 80 rupees மேலதான் நெட்டா அந்த டிரான்சாக்ஷனுக்கு நான் ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். ஓகேங்களா? அப்ப 100 rupees பிளஸ் ஜிஎஸ்டி நான் ஃபர்ஸ்ட் போட்டதை இப்போ 20 rupees பிளஸ் ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் போட்டேன்னா என்னோட நெட் என்ன ஆயிடும் அப்படின்னா 80 பிளஸ் ஜிஎஸ்டி ஆயிடும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு கரெக்ட், என்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூ 80. இன்கேஸ் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அது என்ன மீனிங் அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா வேல்யூ ஆஃப் சப்ளை ஷல் நாட் இன்க்ளூட் த டிஸ்கவுண்ட் அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்டை உங்களால டிரான்சாக்ஷன் வேல்யூல இருந்து குறைக்க கூடாது அப்படிங்கிறது தான் மீனிங். ஏன்னா வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அதை பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? இப்போ அந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப என்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூ என்னவா இருக்கணும்? 100 தான் இருக்கணும். ஆனா 80 குறைக்க முடியாது. அப்ப என்னோட ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷன் வேல்யூ 100 தான். நான் ஜிஎஸ்டி இல்லாம நான் ஒரு 20 rupees நான் டிஸ்கவுண்ட் வந்து என் கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி கொடுப்பேன்? ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் தான் போடுவேன். ஏன்னா அப்பதான் ஜிஎஸ்டி இம்பாக்ட் இருக்காது. நானும் அது 1ல வந்து ஃபைல் பண்ண மாட்டேன். கரஸ்பாண்டிங்கா அவங்களும் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் சப்ளையர் அண்ட் ரெசிபியன்ட் மாதிரி ஆயிடும். சோ இதுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தமே இல்லை. அவுட் ஆஃப் த பர்வியூ ஆஃப் ஜிஎஸ்டிங்கிற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஆக்சுவல் சினாரியோ. ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இதான் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. எது எதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் போடணும், எது எதுக்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் போடணும் அப்படிங்கறது வந்துட்டு இந்த ஒரு இது விஷயம். இப்போ இதுதான் வந்து நான் இதுல ஒரு என்ன சொல்றது ஒரு சம்மரியா கொடுத்துருப்பேன். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா சப்ளையர் மஸ்ட் இஷ்யூ த ஜிஎஸ்டி கிரெடிட் நோட். ஆல்டர்னேட்டிவ் சினாரியோல என்ன அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா வந்து சப்ளையர் கேன் இஷ்யூ த ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட். ஓகேங்களா? இதான் போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்டோட ட்ரீட்மெண்ட். அதாவது நான் இப்போ ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஒரு சப்ளை எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்டை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு ஓவராலா ஒரு சம்மரி மாதிரி வச்சுக்கோங்களேன். இது இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ இஷ்யூஸ் ரைஸ்டு பை டிபார்ட்மெண்ட் வரும். டிபார்ட்மெண்ட் எப்படி இதுல இருந்து இஷ்யூ ரைஸ் பண்றாங்க? ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் சப்ளையர் இஷ்யூவே இல்லை. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி குறைக்கணும். ஸோ அதுல டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ரெவன்யூ கிடையாது. அதனால டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ரெசிபியன்ட்ல தான் 2 மேஜர் இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் P&L நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரி பார்த்தோம் இல்லையா? அதுல டிஸ்கவுண்ட் ரிசீவ் வந்திருந்தது. கரெக்டுங்களா? ஸோ அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஒரு கிரெடிட் நோட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதர் இன்கம்ல காமிச்சிருப்போம். நேரம் என்ன பண்ணுவாங்க, அந்த P&L எடுத்து அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணிருக்கீங்களா அதுக்கான கிரெடிட் நோட்ஸ் எடுங்க அப்படின்வாங்க. அதுக்கான கிரெடிட் நோட்ஸ் கொடுக்கும்போது ஓகே இதெல்லாம் ஜிஎஸ்டி போடல அப்படின்னா நீங்க வந்து ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ ப்ரொபோர்ஷனேட்டா அந்த கிரெடிட் நோட்ஸ்க்கு ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஒரே இது முடிஞ்சிருச்சா? இன்னொரு இஷ்யூ பாத்தீங்கன்னா சப்ளையர் ஹாஸ் கிவன் டிஸ்கவுண்ட் டு த ரெசிபியன்ட் டு பாஸ் ஆன் சச் டிஸ்கவுண்ட் டு தேர் கஸ்டமர். இதுல வந்துட்டு இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல் டுகெதர் வேற. இப்போ டிஸ்கவுண்ட்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா ஐடிசி தான் ரிவர்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்ப அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு மேல நீங்க ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அது வந்து என்ன மீனிங்ல சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். ஏன்னா வந்துட்டு இதுவுமே இப்போ ரீசெண்டா எங்களோட கிளைண்ட்டுக்கு வந்த ஒரு இஷ்யூ தான். என் கிளைண்ட் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ தான். அதாவது இந்த டிஸ்கவுண்ட் அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னா சப்சிடியா ட்ரீட் பண்றாங்க.
இப்போ சப்சிடி அப்படின்னா வந்துட்டு என்ன, ஃபர்ஸ்ட் சப்சிடினா என்ன, சப்சிடிக்கு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சப்சிடிக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்சிடினால நார்மலா என்ன எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஏதோ இப்போ கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு சப்சிடி வரும்னு வச்சுக்கோங்களேன். சப்சிடி எல்லாம் நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த பீப்புள் நம்ம ஏதாவது பண்றோம், ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கவர்மெண்ட் ஏதாவது நம்ம பண்றோம் அப்படிங்கும் போது என்ன கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சப்சிடி வாங்கி அதுல நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ எப்போல்லாம் வந்து டிஸ்கவுண்ட், இப்ப டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே சப்சிடியா ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. பட் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல டிஸ்கவுண்ட்டையுமே சப்சிடியா ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரே ஒரு சினாரியோல சப்சிடியுமே, அதாவது டிஸ்கவுண்ட்டையே சப்சிடியா ட்ரீட் பண்ணலாம். எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சப்சிடியா ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சப்சிடிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஆக்ட்லங்கிறது சொல்லிடுறேன் முன்னாடி. இப்போ எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ சப்சிடி கொடுக்குதுன்னு சொல்றேன்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சப்சிடி கொடுக்காம இன்கேஸ் எனக்கு வந்து வேற தேர்ட் பார்ட்டில இருந்து ஒரு சப்சிடி வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சப்ளையர் இருக்காங்க, ஒரு ரெசிபியன்ட் இருக்காங்க. நான் வந்து 100 rupees வந்து அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட சப்ளையர் வந்து எனக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் சப்சிடி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு 20 rupees நான் உனக்கு ஒரு சப்சிடி கொடுக்குறேன். ஓகேங்களா. நீ வந்து என்னோட ப்ராடக்ட வந்து கஸ்டமருக்கு ஒரு 20 rupees டிஸ்கவுண்ட்ல கொடு, ஒரு 20 rupees அந்த டிஸ்கவுண்ட்ல கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு ஒரு 100 rupees 20 rupees கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், இப்ப ஆக்சுவலா 100 rupeesனே வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த 20 rupees விட்டுலாம், 100 rupeesனே வச்சுக்கலாம். 100 rupees நான் வாங்கி நான் 110 rupees விற்பேன். 10 rupees என்னோட ப்ராஃபிட் இல்ல, கரெக்டுங்களா. 10 rupees என்னோட ப்ராஃபிட். இப்ப அவங்க எனக்கு சப்சிடி 20 rupees தராங்க. தரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே எனக்கு தான் 20 rupees சப்சிடி வருதுல்ல, அப்ப என்னோட ஆக்சுவல் பர்ச்சேஸ் காஸ்ட் அந்த இடத்துல எவ்வளோ, 80 தான். சோ என்னோட ஆக்சுவல் பர்ச்சேஸ் காஸ்ட் 80 அப்படிங்கும் போது நான் அது எவ்வளவுக்கு விற்பேன், 90க்கு தான் விற்பேன். ஓகேங்களா. என்னோட மார்ஜின் வந்து 10 rupees தான். சோ நான் 90க்கு விற்பேன். சோ நான் 90க்கு விற்கும் போது அந்த 90 மேலதான் எனக்கு நான் ஜிஎஸ்டி போடுவேன். கரெக்டுங்களா. இதே இப்போ ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அதோட ஆக்சுவல் வேல்யூ வந்துட்டு நீ வந்து அந்த சப்சிடி இல்லாம நீ வித்திருந்தீங்கன்னா எவ்வளவுக்கு வித்திருப்ப, 110 rupeesக்கு வித்திருப்ப. ஏன்னா நீ 100 rupeesக்கு வாங்குற, 110 rupeesக்கு விற்கணும். அந்த 110 rupees மேல நீ ஜிஎஸ்டி பே பண்ணணும். அதுதான் வந்து ஆக்சுவல் ரூல். ஆனா நீ என்ன பண்ற, உனக்கு ஒருத்தர் சப்சிடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு விற்கிறீங்க. அந்த ப்ராடக்டோட மதிப்பு வந்து கம்மி பண்ணி விற்கிறீங்க. சோ அப்போ வந்து என்ன அப்படின்னா 100 நான் 110க்கு விற்கிறத நான் 90க்கு தான் விற்கிறேன். 90 மேலதான் நான் ஜிஎஸ்டி கட்டுறேன். இப்ப ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க 90 மேல ஜிஎஸ்டி கட்டக்கூடாது. இந்த 20 rupees உங்களுக்கு சப்சிடியா கிடைக்குதுல, அந்த 20 rupees உங்களோட அந்த டிரான்சாக்ஷன் பையர் டிரான்சாக்ஷன் வேல்யூ, அதாவது என்னோட கஸ்டமரோட டிரான்சாக்ஷன் வேல்யூ ஆட் பண்ணி அது மேல ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படின்றதுதான் இந்த செக்ஷன் 15(2)(e). ஓகேங்களா. நான் இப்ப 90 rupeesக்கு தான் என்னோட கஸ்டமருக்கு ஆக்சுவலாவே கொடுப்பேன். ஆனா ஜிஎஸ்டி 90 rupees மேல போடக்கூடாது. 90 + 20 எனக்கு இந்த சப்சிடி ரிசீவ் ஆகுது இல்லையா, அந்த சப்சிடியும் அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூட ஆட் பண்ணி 110 rupees மேலதான் நான் ஜிஎஸ்டி கட்டணும். ஓகேங்களா. அப்படின்னு இப்ப சொல்றாங்க. இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஓகே 110 rupees மேல வந்து நான் ஜிஎஸ்டி இப்போ நான் கட்டுறேன்னே வச்சுக்கலாம். இது வந்து எந்த சினாரியோல மட்டும் அப்படின்னா, சப்சிடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தோ ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தோ வாங்கும்போது நம்ம இதை ஆட் பண்ணி அது மேல ஜிஎஸ்டி கட்டணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு தேர்ட் பார்ட்டில இருந்து நம்ம இதை வாங்கும்போது அது மேல ஆட் பண்ணி நம்ம கட்டணும். ஓகேங்களா. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்கவுண்ட் அண்ட் சப்சிடி. இப்போ சப்சிடினா என்ன அப்படிங்கறது பார்த்துட்டோம். அதாவது ஃபார் த பெனிஃபிட், ஒரு ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுக்கணும். அதாவது எனக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட் வருதுன்னா அவங்க அதுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி அவங்களோட பெனிஃபிட்டுக்காக நமக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து அந்த சப்சிடி, அதாவது சப்சிடைஸ்டு பிரைஸ்ல நீங்க அந்த பீப்புளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நமக்கு சப்சிடி கொடுக்கும். சோ அந்த கவர்மெண்டோட டிரெக்ஷன்ல நம்ம வந்து ஒரு ஒரு இது இஷ்யூ பண்ணும்போது ஒரு ஒரு அமௌண்ட் வந்து கம்மியா பே பண்ணும்போது
நமக்கு வந்து எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடியா இருந்தா நம்ம பயர் டிரான்சாக்ஷன்ல இன்க்ளூட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட சப்சிடி இல்லாம தேர்ட் பார்ட்டி ஏதாவது சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாவே அதை ஆட் பண்ணி நீங்க அது மேல ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ வந்துட்டு எப்படி சப்சிடியா ட்ரீட் பண்றாங்க? டிஸ்கவுண்ட் இப்ப நம்ம கொடுக்குற சப்ளையர் நம்ம கொடுக்குற டிஸ்கவுண்ட் வந்து அது டிஸ்கவுண்டே கிடையாது, சப்சிடி தான். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட கஸ்டமருக்கு நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கல்ல, அதுல வந்து நீங்க அந்த வேல்யூ, அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூல நீங்க இந்த வேல்யூ ஆட் பண்ணி ஜிஎஸ்டி கட்டுங்க சொல்றாங்க. எதனால கொடுக்குறாங்க? எந்த இடத்துல டிஸ்கவுண்ட் வந்து சப்சிடியா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சப்ளையர் இருக்காங்க, ரெசிபியன்ட் இருக்காங்க, 100 rupees ஓகேங்களா, 100 rupeesக்கு வித்தாச்சு. அது வந்து ரெசிபியன்ட் வந்து ஏதோ ஒரு 110 rupeesக்கு வெளியே விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த சப்ளையர் சொல்றது ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் பேஸ்க்கு மட்டும் நீங்க 20 rupeesக்கு டிஸ்கவுண்ட்ல அதை வந்து சேல் பண்ணுங்க, அந்த 20 rupees நான் உங்களுக்கு டிஸ்கவுண்டா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்போல்லாம் வந்து ரெசிபியன்ட் வந்து ஆக்ட் ஆஸ் பர் த சப்ளையர்ஸ் டைரக்ஷன், நான் சப்ளையரோட டிரெக்ஷன் படி நான் எப்போல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறேனோ, அதாவது சப்ளையரோட டிரெக்ஷன் படி நான் வந்து என்னோட கஸ்டமருக்கு வந்துட்டு எப்போல்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறேனோ, இது வந்து எப்படி ஆயிடுதுன்னா ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த சப்ளையர் நான் என்னோட கஸ்டமருக்கு நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, இவங்க எனக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட்டை இதுல எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. 20 rupees அவர் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு, அந்த 20 rupees நான் அப்படியே பாஸ் ஆன் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கேன் பி டர்ன்ட் இன்டு அ சப்சிடி. அந்த டிஸ்கவுண்ட் வந்து சப்சிடியா மாறும். ஓகேங்களா, எப்போல்லாம் நான் ஆஸ் பர் என்னோட சப்ளையர் டிரெக்ஷன் படி நான் பண்றேனோ அப்போல்லாம் அது வந்து ஒரு சப்சிடியா ட்ரீட் ஆகும். ஓகேங்களா, அந்த டிஸ்கவுண்டே வந்து சப்சிடியா ட்ரீட் ஆகும். சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, அப்போ அதோட ஆக்சுவல் டிரான்சாக்ஷன் வேல்யூ நீயாவே உன்னோட கஸ்டமருக்கு வித்திருந்த அப்படின்னா நீங்க 110க்கு தான் வித்திருப்ப. ஆனா உன்னோட சப்ளையர் சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீ வந்து 90 rupeesக்கு வித்திருக்க. சோ அதோட ஒரிஜினல் டிரான்சாக்ஷன் வேல்யூ மேல எனக்கு ஜிஎஸ்டி கட்டு. சோ அந்த 20 rupeesையும் அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூவோட ஆட் பண்ணி 110 rupees மேல ஜிஎஸ்டி பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இதுதான் வந்துட்டு சப்சிடிக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சப்சிடினா ஒரு அந்த சப்ளையர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறதே நான் வந்து கஸ்டமருக்கு அந்த டிஸ்கவுண்ட்டை பாஸ் ஆன் பண்ணணுங்கிற ஒரே ஒரு மோட்டிவ்காக தான். ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தது. நான் அந்த சப்ளையரோட டைரக்ஷன் படி நான் வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். சப்ளையர் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதே நான் கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்மளோட டிஸ்கவுண்ட் வந்து சப்சிடியா மாறுது. ஸோ சப்சிடியா மாறும் போது அதுக்கு டாக்ஸ் கட்ட சொல்றாங்க. ஆனா எல்லா டிஸ்கவுண்ட்ஸுமே சப்சிடி கிடையாது. இது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா டிஸ்கவுண்ட்ஸுமே எடுத்துக்கிறாங்க. இப்போ எந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சப்ளையர் வந்துட்டு எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட் கிவன்ஸ். அதுல எக்கச்சக்கமா பார்த்தோம். ரெஃபரல் டிஸ்கவுண்ட் பார்த்தோம், ரெஃபரல் ஸ்கீம் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தோம், கோவிட் ஸ்கீம் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தோம், கான்ட்ராக்சுவல் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தோம், எத்தனையோ டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தோம். பட் இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னோட கஸ்டமரோட ரிலேட்டே கிடையாது. இது வந்து நோவேர் ரிலேட்டட். இவங்க வந்து எனக்காக நான் பர்ச்சேஸ் பண்றதுக்காக, நான் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக எனக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, நான் என்னோட கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அது அட்மீ ஓன் டிஸ்கிரிஷன்ல கொடுக்குறேன். நான் வந்து சப்ளையரோட டிரெக்ஷன்ல நான் கொடுக்க கிடையாது. சோ அதை வந்து நீங்க சப்சிடியா ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம சைடோட டிஃபரெண்டா இருக்கும். ஓகேங்களா, இப்போ சப்சிடிக்கு எக்ஸாம்பிள் இப்போ இவ்வளவு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு எக்ஸாம்பிளா பாத்துக்கலாம். சப்ளையர் வந்து கூட்ஸ் கொடுக்குறாங்க, டிரான்சாக்ஷன் வேல்யூ 100. இப்போ ஆக்சுவல் ரெசிபியன்டோட சேல் வேல்யூ கஸ்டமருக்கு என்னவா இருக்கும்னா 110 plus ஜிஎஸ்டி. இப்போ சப்ளை எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் சப்ளையர் என்ன பண்றாருன்னா ரெசிபியன்ட்க்கு ஒரு 20 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. எதுக்காக கொடுக்குறாரு? நீங்க அந்த கஸ்டமருக்கு அதை பாஸ் ஆன் பண்ணுங்க, உங்களோட அந்த கஸ்டமருக்கு இந்த 20 rupees பாஸ் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த 20 rupees பாஸ் ஆன் பண்ணும்போது என்னோட சேல் வேல்யூ என்ன ஆகும்? 90 plus ஜிஎஸ்டி ஆயிடும். கரெக்டுங்களா, என்னோட சேல் வேல்யூ என்னோட கஸ்டமருக்கு வந்து 90 plus ஜிஎஸ்டி ஆயிடும். ஆக்சுவலா என்னோட சேல் வேல்யூ என்ன 110. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆஸ் பர் செக்ஷன் 15(2)E படி உன்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூ 110 plus ஜிஎஸ்டி தான் ஃபார் த லெவி ஆஃப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெவி ஆஃப் ஜிஎஸ்டி. நீங்க ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னா எந்த வேல்யூ மேல ஜிஎஸ்டி போடணும் அப்படின்னா 110 rupees மேலதான் போடணும், 90 rupees மேல போட முடியாது. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு சப்சிடி. இதுதான் வந்து சப்சிடியோட ட்ரீட்மெண்ட் வந்து இதுதான். இப்போ டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற டிஸ்கவுண்டே வந்துட்டு சப்சிடி தான். சோ அது உங்களோட கஸ்டமருக்கு நீங்க விற்கும் போது அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ மேல அந்த டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இதுதான் வந்து இப்ப அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இதுதான்.
இதுக்கு வந்து நம்மள்ட்ட வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போ சப்சிடியோ அதாவது ஒரு டிஸ்கவுண்ட் வந்து எல்லா டிஸ்கவுண்ட்டும் சப்சிடி கிடையாது. பட் பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல சில டிஸ்கவுண்ட் வந்து சப்சிடியா கன்சிடர் பண்ணப்படும். அது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது சப்ளையர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு டு பாஸ் ஆன் சிஸ் டிஸ்கவுண்ட் த கஸ்டமர். நீங்க ஒரு வேலை பண்ணணும், நீங்க ஒரு ஒர்க் பண்ணணும், அதாவது நீங்க அந்த டிஸ்கவுண்ட்டை பாஸ் ஆன் பண்ணணும், அதுக்காக தான் நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டை தர்றேன் அப்படின்னா சப்சிடி. இல்ல சப்ளையர் எனக்கு கொடுக்குற டிஸ்கவுண்ட்டுக்கும் நான் என் கஸ்டமர் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சப்ளையர் எனக்கு வேற ஒரு காரணத்துக்காக டிஸ்கவுண்ட் தராங்க, நான் என் கஸ்டமருக்கு வேற ஒரு ரீசனுக்காக டிஸ்கவுண்ட் தரேன் அப்படிங்கும் போது அது வந்து ஆல்டுகெதர் வேற. ஓகேங்களா? அது வந்து சப்சிடி நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற கேஸ்ல தான் சுப்ரீம் பாரடைஸ் விசஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ரொம்ப ரீசெண்டா வந்த ஜட்ஜ்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜான்வரி 10, 2024 இந்த இயர், ஓகேங்களா, இந்த கேலண்டர் இயர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்த ஜட்ஜ்மெண்ட். இதுல வந்து ஆக்சுவல் இஷ்யூ என்ன அப்படின்னா வேல்யூம் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் வித் சப்ளையர். என்னோட சப்ளையர் வந்து எனக்கு வேல்யூம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். அதாவது மீன்ஸ் நான் இவ்வளவு குவான்டிட்டிக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், அதுக்காக அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் தான். நான் வந்து இப்போ எனக்கு உடனே தெரியாது இல்லையா நான் எவ்வளவு வாங்குவேன்னு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10 இந்த சுப்ரீம் பாரடைஸ்ங்கிறவங்க யாரு அப்படின்னா ரீட்டைல் மொபைல் போன்ஸ் டீலர். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10 மொபைல் போன் வாங்குவேன், அது எனக்கு டக்குன்னு வித்துரும். ஸோ இன்னொரு 10 மொபைல் போன் வாங்குறேன். ஸோ ஒரு மாசத்துலயே நான் ஒரு 50 மொபைல் போன்ஸ்க்கு மேல வந்துட்டு வாங்கிட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு அதுல வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கரெக்ட்டுங்களா? சோ இது வந்து எல்லாமே போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் தான். ஏன்னா வந்து நமக்கு தெரியும் போஸ்ட் சப்ளை இல்லாம இன்வாய்ஸ்லயே ரெக்கார்ட் பண்ற டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ராப்ளமே கிடையாது. போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு தான் இப்போ ப்ராப்ளமே. சோ இது எல்லாமே போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் தான். இப்போ இந்த டிஸ்கவுண்ட்ல இதுல என்னென்னலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்சென்டிவ்க்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் டாக்ஸபிலிட்டி வருமா வராதா, ரெண்டாவது இந்த லெவி ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் வேல்யூம் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம டீலர்ஸ்க்கு ஆஃபர் பண்ற வேல்யூம் டிஸ்கவுண்ட் மேல ஜிஎஸ்டி வருமா வராதா, இதுதான் வந்துட்டு ஒரு பெரிய மேஜர் கொஸ்டின் இந்த இதுல. இது எப்படிலாம் இந்த கேஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க, இந்த கேஸ்ல கடைசியா என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா இதுலயும் 15(3)B டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, 15(2)E டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம இப்ப ரெண்டு செக்ஷனுமே இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒண்ணு வந்து அந்த டிஸ்கவுண்ட் வந்து சப்சிடியா ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதா, இன்னொன்னு வந்து எந்தெந்த சினாரியோல அந்த டிஸ்கவுண்ட் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இப்போ டிஸ்கவுண்ட் டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணோம்னா நம்ம என்ன பார்க்கணும், 15(3)B இருக்க கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஏன்னா இது போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட் இல்லையா? சோ அந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணா போதும். சோ அந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பிரியரா அக்ரிமெண்ட்டும் இல்ல, சப்ளையருக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் இடையில அக்ரிமெண்டே கிடையாது. சோ கரஸ்பாண்டிங்கா அவங்க ஐடிசியும் ரிவர்ஸ் பண்ண கிடையாது. சோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ டிஸ்கவுண்ட் வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்து டிடக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா கொடுத்து இஷ்யூ பண்ணது பாத்தீங்கன்னா பினான்சியல் கிரெடிட் நோட்டா தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூம் அந்த வேல்யூம் டிஸ்கவுண்ட் வந்து பினான்சியல் கிரெடிட் நோட்டா தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ இந்த பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணது வேலிடா இல்லையா அப்படின்னு செக் பண்றது தான் 15(3)B. 15(3)B இருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் தான் இஷ்யூ பண்ணணும். சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணலாம். சோ இங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, பினான்சியல் கிரெடிட் நோட் தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ இப்ப டிரான்சாக்ஷன் வேல்யூ 100னா டிரான்சாக்ஷன் வேல்யூ 100ல தான் இருந்திருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூவை குறைக்கல. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சுப்ரீம் பாரடைஸ் பெட்டிஷனர் சைட்ல இருந்து என்ன எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ மொபைல் போன்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் என்னோட கஸ்டமர்ஸ் தரேன் அப்படின்னா அது பியூர்லி டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட் கண்டிஷன் தான். என்னோட சப்ளையர் எனக்கு டிஸ்கவுண்ட் தர்றாரு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னோட கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் தர்றது இல்ல. நான் எதுக்காக என்னோட கஸ்டமர் டிஸ்கவுண்ட் தரேன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ மொபைல் போன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப லேட்டஸ்டா இருக்கும் மொபைல் போன்ஸ் தான் இப்போ செல் ஆயிட்டே இருக்கும். நான் ஓல்டு ஸ்டாக் வந்து நான் மூவ் பண்ணணும், அந்த ஸ்டாக் லிக்விடேட் பண்ணணும்னா என்னோட ஒரே வழி வந்து டிஸ்கவுண்ட் தான். நான் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணனா நான் ஸ்டாக் நான் மூவ் பண்ணிடுவேன். சோ நான் அதை பேஸ் பண்ணி அந்த சுத்தி இருக்க மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறேன். சோ அந்த டிஸ்கவுண்ட்டுக்கும் நான் என் சப்ளைட்ட இருந்து வாங்குற டிஸ்கவுண்ட்டுக்கும் நான் என்னோட கஸ்டமர் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. 1-to-1 என்னால லிங்க் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நான் இப்ப இவர்கிட்ட இருந்து 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் வாங்கிருக்கேன், அந்த 10 ரூபாய் நான் இவருக்கு தான் அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால இன்வாய்ஸை 1-to-1 லிங்கே பண்ண முடியாது. நான் இவர்கிட்ட இருந்து பல்கா ஒரு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வாங்குவேன், அதை நான் ஸ்பிளிட் பண்ணி எனக்கு ஒரு 10 டீலர் இருப்பான், 10 கஸ்டமர் இருப்பாங்க, 10 கஸ்டமருக்கும் நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறேன். அப்படிங்கும் போது
என்னால அதை வந்து மேட்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது வேல்யூம் டிஸ்கவுண்ட்ங்கிறதுனால இப்ப ஆல்ரெடி என்னோட டிரான்சாக்ஷன் என்ன சொல்லியிருந்தேன் 100 சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அந்த 20 rupees அவங்க வேல்யூம் டிஸ்கவுண்ட் கொடுத்ததை வந்துட்டு இன்க்ளூடே பண்ணல, ஏன்னா பினான்சியல் கிரெடிட் நோட் கொடுத்ததுனால. சோ இப்ப ஆல்ரெடி அந்த 100 மேல ஜிஎஸ்டி எஃபெக்ட் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? சப்ளையர் எனக்கு கொடுக்கும் போதே அந்த 100 மேல ஜிஎஸ்டி எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஆல்ரெடி பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் வேல்யூ தான். நான் அதை திருப்பி பையர் டிரான்சாக்ஷன் வேல்யூ ஆட் பண்ணி ஜிஎஸ்டி கட்டு அப்படின்னா அது இட் வில் லீட் டு டபுள் டாக்ஸேஷன். ஓகேங்களா, சோ அது பண்ணக்கூடாது அப்படிங்கறது அடுத்த பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்டு பை த சப்ளையர் டு த பையர் do not form part of the buyer's transaction value unless it linked to subsidy. அதை சப்சிடியா ட்ரீட் பண்ணல, சப்சிடியா அதை எடுத்துக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாவே வந்துட்டு டிஸ்கவுண்ட், நான் சப்ளையர் என்ன டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்றாரோ அதை வந்து டிரான்சாக்ஷன் வேல்யூட ஆட் பண்ணி ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை அப்படின்னாங்க. சோ இதுல கன்ஃபியூஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்குலர் நம்பர் 92 ரெஃபர் பண்ணிருப்பாங்க. அது தெளிவா கொடுத்துருப்பாங்க, 15(3)B இருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நீங்க வந்து டெஃபினட்டா பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு. சோ அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 15(2)E-யும் 15(3)B-யும் கம்பேர் பண்ணிருப்பாங்க, ரெண்டு அடியிலையும் வருதான்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துக்கு கீழேயுமே அது வரல. சோ தேர்டா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கவுண்டட் பிரைஸ் நான் பெட்டிஷனர் கொடுக்கறது வந்து எந்த விதத்திலயுமே டிரான்சாக்ஷன் வேல்யூ அஃபெக்ட் பண்ணாது. இது ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன். அதாவது நான் டிஸ்கவுண்ட் வாங்குறதும் நான் என் கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதும் ரெண்டுமே இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன், ஒன்னத்தோட ஒண்ணு ரிலேட்டட் கிடையாது. சோ அதனால இந்த டிஸ்கவுண்ட்ஸ் மேல ஜிஎஸ்டி வராது அன்லெஸ் இட் இஸ் சப்சிடைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட ஆர்டர் வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க. சோ இட்ஸ் அ வெரி வெரி ஃபேவரபிள் ஆர்டர் ஃபார் அஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு மேல யாராவது சப்சிடி தான் அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டி பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா டெஃபினட்டாவே இந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டு நம்ம வந்து வராது அப்படிங்கறது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து டிபார்ட்மெண்ட் இப்போ ரைஸ் பண்ண ஒரு இஷ்யூக்கு இந்த சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. இதே அவங்க இன்னொரு இஷ்யூ ரைஸ் பண்ணிருப்பாங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மலா P&L இருக்க டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எடுத்துருவாங்க. அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுக்கு இருக்கு, சோ இதுக்கு நீங்க கரஸ்பாண்டிங்கா ஐடிசி ப்ரொபோர்ஷனேட்டா ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஜென்ரலாவே எல்லாருக்குமே என்ன, கிரெடிட் நோட் நீங்க ஜிஎஸ்டி இல்லாம உங்கள்ட்ட கிரெடிட் நோட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஐடிசி நீங்க ரிவர்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, சோ ப்ரொபோர்ஷனேட்டா ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது நம்ம எப்போ ரிவர்ஸ் பண்ணணும், எப்போ ரிவர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, அது வந்து ஒரு ரூலிங் இருக்கு, ரீசெண்டா ஒரு ரூலிங் வந்துச்சு, வேத்முத்தா எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு. இது வந்து பைண்டிங் ஒன்லி ஆன் த அப்ளிகண்ட். ஏன் அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, யூஸ்வலா ரூலிங் எல்லாமே அந்தந்த அப்ளிகண்ட்டுக்கு மட்டும் தான் பைண்டிங், மத்த யாரும் அதை பைண்ட் பண்ணணும், அது மத்த யாரும் அதை ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஏன் இதை கோட் பண்றோம் அப்படின்னா, ரூலிங் கொடுக்கறது யாரு, அந்த பெஞ்ச்ல யார் இருப்பாங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல இருக்க பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. சோ டிபார்ட்மெண்ட்ல இருக்க பர்சனே ஒரு ரூலிங் கொடுக்கும் போது அது நம்ம ஒரு கைடன்ஸா எடுத்துட்டு போய் அவங்க முன்னாடியே திருப்பி வைக்கிறோம், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி வைக்கும்போது இது அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் ஆந்திர பிரதேஷ், டேட் வந்து பாத்தீங்கன்னா 26/5/2023 வந்தது. இதுல வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, சேம் தான், டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருவாங்க, அது கரஸ்பாண்டிங்கா ரெசிபியன்ட் வந்து ஐடிசி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்டு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க சப்ளையர், அதுக்கு வந்து பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இது எந்த இடத்துல வந்து அவங்க ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணணும், எந்த இடத்துல பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, செக்ஷன் 15(3)B கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகான்னு பார்க்கணும். சோ இன்கேஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆயிருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி கிரெடிட் நோட், சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா பினான்சியல் கிரெடிட் நோட். சோ இப்போ இந்த கேஸ்ல வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, சோ பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. நோ ப்ரியர் அக்ரிமெண்ட் ஆர் லிங்க் எஸ்டாப்ளிஷ்டு, அதான் வந்து அந்த கண்டிஷன் சொன்னேன் இல்லையா. சோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்பனா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா என்ன, பெனிஃபிட் ஆஃப் ரெடியூசிங் டிஸ்கவுண்ட் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் வேல்யூ நாட் அலௌட், என்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூல இருந்து என்னோட டிஸ்கவுண்ட் நான் ரெடியூஸ் பண்ணிக்க முடியாது. சோ இந்த இடத்துல சப்ளையர் அவனோட அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி ரெடியூஸ் பண்ணிக்க முடியாது. சோ அது ரெடியூஸ் பண்ணிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினாலே இவங்க வந்து ரெசிபியன்ட் வந்து ஃபுல் ஐடிசிக்குமே எலிஜிபிள், கரஸ்பாண்டிங்கா ஐடிசி வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, சோ இது டோட்டலாவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணணும், எந்த இடத்துல பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணணும். நம்ம பினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணும் போது ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணா கண்டிப்பா ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும். சோ இதுல வந்து டிபார்ட்மெண்டோட கண்டென்ஷன் வந்து ரெண்டு டைப்பா இருக்கலாம். சம்மரைஸ் நான் சொல்றேன். ஒரு டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா,
டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நார்மலா டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தாலே அதுக்கு நீங்க வந்து கிரெடிட் நோட் வந்து ஜிஎஸ்டி இல்லாம இருந்தது அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வாங்குற டிஸ்கவுண்டே வந்து ஒரு சப்சிடி தான், சோ அதை உங்க பையர் டிரான்சாக்ஷன் வேல்யூல ஆட் பண்ணி நீங்க அதுக்கு டாக்ஸ் பே பண்ணுங்க, ஜிஎஸ்டியே பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் எடுத்து வைக்கிற 2 மேஜர் ஸ்டெப் வந்து இதுதான். ஸோ இதை நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆக்ட் எல்லாமே சொல்லி இந்த ஆக்ட்ல இருக்க கண்டிஷன்ஸ் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, ஸோ எனக்கு 15(3) சாட்டிஸ்ஃபை ஆகல, 15(2) சாட்டிஸ்ஃபை ஆகல, ஸோ இந்த டிஸ்கவுண்ட் மேல எனக்கு ஜிஎஸ்டியும் வராது, இந்த டிஸ்கவுண்ட்க்கு கரஸ்பாண்டிங்கா நான் ஐடிசியும் ரிவர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த ரூலிங் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். பட் வந்து பிராக்டிக்கலா டிபார்ட்மெண்ட்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறது நான் சொல்றேன். ஏன்னா நாங்க நிறைய கேசஸ் வந்து இந்த ஃபினான்சியல் கிரெடிட் இஷ்யூவா பாத்துட்டோம். சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து இது எதுவுமே வந்துட்டு they will not try to அதாவது என்ன சொல்றது, அக்செப்ட் பண்ண, இது வந்து வேணாம், நான் இப்ப அக்செப்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் இதே ஆர்டர் எல்லாத்துலயும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இனிஷியலா இதுக்கு ஆர்டர் போட மாட்டேன்றாங்க. எவ்ரி ஒன் இஸ் ஹெசிடேட்டிங் டு இஷ்யூ த ஆர்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆர்டர் நமக்கு ஃபேவரபிளா வந்தது வரும் அப்படின்னாதான் நம்ம இது வந்து இப்போ ஹைகோர்ட்ல போய் ஃபேவரபிள் ஆர்டர் வாங்கியிருக்காங்க, ரூலிங் போய் ஃபேவரபிள் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் லெவல்ல இந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ இன்கேஸ் நம்ம அப்பீல் போய் அப்பீலேட் அத்தாரிட்டிட்ட நம்ம வந்து நம்மளோட இந்த ரூலிங்க, இந்த ஆக்ட் இது எல்லாத்தையுமே சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு நம்ம வந்து நம்மளுக்கான பெனிஃபிட்டை வந்து கிளைம் பண்ற மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு இருக்கு சினாரியோ. டிபார்ட்மெண்ட் லெவல்ல இந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ண முடியல, ஏன்னா யாருமே டிபார்ட்மெண்ட் லெவல்ல ஆபீசர்ஸ் வந்து இந்த இஷ்யூ க்ளோஸ் பண்ண மாட்டேன்றாங்க. நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க அப்பீல்ல போய் பாத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே நாங்க இப்போ அப்பீல்ல போய் தான் இந்த இஷ்யூஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிராக்டிக்கல் சினாரியோ இதான். ஆனா ஆக்சுவலி ஆஸ் பர் ஆக்ட் படி இது எல்லாமே பாசிபிள் தான், ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் பாசிபிள் தான், நீங்க அதுக்கு ப்ரொபோஷனேட்டா ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஆஸ் பர் ஆக்ட் படி கரெக்ட். பட் ஆனா வந்து ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனுங்கிறது இட்ஸ் ஆல் டுகெதர் வேறையா இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து ஓகே, நம்ம அதை வந்து இதுக்கான ஃபேவரபிள் ஆர்டர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஹைகோர்ட் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ரூலிங் போய் வாங்கும் போது நமக்கு டெஃபினட்டாவே இதை கன்சிடர் பண்ணி நம்மளோட ஃபேவரபிளா தான் நம்மளோட ஆர்டர் வரும். பட் டிபார்ட்மெண்ட் லெவல்ல முடியலனாலும் ஹையர் லெவல்ல இந்த இஷ்யூ கண்டிப்பா க்ளோஸ் ஆகும். இதுதான் வந்து இது பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும், டிஸ்கவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான். அதாவது எப்போல்லாம் இந்த டிஸ்கவுண்ட்ஸ்ல வந்து ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் என்ன, எப்போல்லாம் வந்து நம்ம கிரெடிட் நோட்ஸ் இஷ்யூ பண்ணா ஜிஎஸ்டியோட பண்ணலாம், எப்போல்லாம் நம்ம ஜிஎஸ்டி இல்லாம பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த வெபினார் ஃபுல்லாவே என்னால டு த பெஸ்ட் நான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிளா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேகான டாபிக் தான், எனக்கு புரியுது. ஆனா இது நம்ம எடுக்கணும், இந்த டாபிக் எடுக்கணும் அப்படின்னா 1 day இஸ் நாட் எனஃப் தான் நான் சொல்லுவேன். பட் நாங்க வந்து ஒரு வித்தின் அன் hour ஆஃப் ஒரு 1 hour வெபினார்ல வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் என்னால நிறைய எக்ஸாம்பிள்ஸோ நிறைய சினாரியோஸோ சொல்ல முடியல. மேபி அது சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா எனக்கு டைம் ஷார்டேஜா இருக்கிறதுனால நான் என்னால எவ்வளோ அளவுக்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு இதுல ஏதாவது கிளாரிட்டியோ இல்ல டவுட்ஸோ இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஆன்சர் நீங்க Q&A பாக்ஸ்ல வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இதுதான் இந்த வெபினாரோட இது முடிஞ்சிருச்சு. நீங்க இனிமே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களோட Q&A பாக்ஸ்ல போடலாம். ட்ரை டு ஆன்சர். ஓகே, இப்போ கேன் யூ வித்யா கேட்டிருக்காங்க, கேன் யூ ரிப்பீட் ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் சினாரியோ? ஓகே, ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் சினாரியோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ வந்து எந்த இடத்துல நம்ம ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணலாம். ஆக்சுவலி நீங்க கேட்கறது இந்த ஸ்லைட் தான் நினைக்கிறேன் நானு. ஸோ இப்போ வந்து ஒண்ணுமே இல்ல, இப்போ நான் வந்து ஒரு 100 rupees டிரான்சாக்ஷன் வாங்கியிருக்கு, கரெக்டுங்களா? 100 rupees பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சப்ளையர் வந்து கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க சப்ளை எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம். அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு நான் எப்போ வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணேன்னா செக்ஷன் 316(3) கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா. எப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஏன்னா வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா செக்ஷன் 15 படி என்ன அப்படின்னா என்னோட வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து 100 தான் இருக்கணும், 80 என்னால குறைக்க முடியாது.
நான் எப்போ அதை குறைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்போ வந்து என்னோட டிரான்சாக்ஷன் வேல்யூ வந்துட்டு என்னோட அந்த கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு எப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பதான் அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூ நான் குறைக்க முடியும். ஸோ நான் ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் போடுவேன். இப்போ எனக்கு அந்த சினாரியோ வந்து அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எனக்கு ப்ரியரா எந்த அக்ரிமெண்ட்டுமே இல்லை, சப்ளைக்கும் ரெசிபியன்ட்டுக்கும் இடையில ப்ரியரா எந்த அக்ரிமெண்ட்டுமே கிடையாது. டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அக்ரிமெண்ட்டுமே இல்லை. ரெண்டாவது அந்த ஸ்பெசிபிக்கா அந்த இன்வாய்ஸ்ல லிங்க் ஆயிருக்கணும் அந்த டிஸ்கவுண்ட். இப்ப நான் இந்த இன்வாய்ஸ்க்காக தான் அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னால லிங்க் பண்ண முடியும். அப்படி என்னால லிங்க் பண்ண முடியல அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஏன்னா எல்லாமே அண்ட் கண்டிஷன். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனா கூட சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஸோ அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் கரஸ்பாண்டிங்கா ரெசிபியன் வந்து ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். அதுவும் அவங்க ரிவர்ஸ் பண்ணல. ஸோ இது எல்லா கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோல தான் ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் வந்து. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். நீங்க டாபிக் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வேகா தான் போயிருக்கும். பட் ஆனா ஓகே, நான் என்னோட நான் எக்ஸ்பிளைன். ஓகே, இப்போ கேட்டிருக்காங்க மோகன பிரியா என்ன அவங்க கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் an UPS battery and the supplier is taking the old battery and giving the discount, how can we book the discount? இப்போ வந்து இது வந்து இப்போ நீங்க கேக்குற கொஸ்டின் இஃப் ஐ எம் நாட் ராங், நான் வந்து ஒரு ஓல்டு பேட்டரி ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேங்களா? ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓல்டு பேட்டரி எடுத்து ஓல்டு பேட்டரியோட வேல்யூ, இப்போ யூபிஎஸ் பேட்டரியோட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசா பர்ச்சேஸ் பண்றது 1000 rupees, என்னோட ஓல்டு பேட்டரி வந்து 500 rupees தான். 500 rupees எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க 500 rupeesக்கு நமக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த 500 rupeesலயுமே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரிதான். அதாவது அந்த டிஸ்கவுண்ட் வந்து அந்த இன்வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அந்த டிஸ்கவுண்ட் வந்து கழிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஜிஎஸ்டியே போடுவாங்க. இன்கேஸ் அதை ரெக்கார்ட் பண்ணல, உங்களோட ஓல்டு பேட்டரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட் அந்த இன்வாய்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சப்ளை எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னா நம்ம அகைன் அந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த டிஸ்கவுண்ட் வந்து வித் ஜிஎஸ்டியோட கொடுக்க முடியுமா, வித்தவுட் ஜிஎஸ்டியோட ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது issue discount on customer turnover, whether GST reversals needs to be done or not. Mr. Karthi கேட்டிருக்கீங்க. Sir, you can fetch the invoices breakup for that value. அதாவது நீங்க வந்து ஒரு டேர்ன் ஓவர் பேசிஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. டேர்ன் ஓவர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. இப்போ இவ்வளோ டேர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணிட்டா நீங்க இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இஃப் ஐ நாட் ராங் அதுதான் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டேர்ன் ஓவர் டிஸ்கவுண்ட் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு முன்னாடியே கிளியரா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் கிளியரா வந்துட்டு நீங்க அக்ரிமெண்ட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து அக்ரிமெண்ட் இருக்கு, இன்கேஸ் வந்து அக்ரிமெண்ட் இருக்கு, நான் இப்போ வந்து நீங்க இந்த டேர்ன் ஓவர் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஜிஎஸ்டி கிரெடிட் வந்து இஷ்யூ பண்ணணும். கரஸ்பாண்டிங் அவங்களும் ரிவர்ஸ் பண்ணணும். இல்ல இதுக்கு வந்து எந்த அக்ரிமெண்ட்டும் இல்ல, நார்மலாவே வந்து கஸ்டமர் இவ்வளவு டேர்ன் ஓவர் ரீச் பண்ணிட்டாங்க, ஸோ வந்து எனக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும், அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கோயிங் ஃபார்வர்ட் தான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது வந்து தேவையில்லை. நீங்க பினான்சியல் கிரெடிட்டோட கொடுக்கலாம், அவங்களும் அதுக்கு கோயிங் ஃபார்வர்ட் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. of discount if it recorded it as a bad debt, what will be the case? கேட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு, நான் வந்து பேட் டெட் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப என்னோட கஸ்டமருக்கு வந்துட்டு டிஸ்கவுண்டா அலோவ் பண்ணல, பட் அவங்களுக்கு இருந்து எனக்கு அந்த பணம் வரல, அதனால நான் பேட் டெட்டா புக் பண்றேன் அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை, நீங்க எக்ஸ்பென்சிவ் புக் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு அதுக்கு வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதான் சொல்றேன், உங்களுக்கு சப்ளை பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த ப்ராப்ளமே வராது. ரெசிபியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ராப்ளம் தான். சப்ளை பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. மிஸ்டர் பிரபு சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் டாக்ஸ் அபிஷியல் டு நாட் அக்செப்டிங் ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட். கரெக்ட் சார், நானும் அதான் உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அதுவும் டிபார்ட்மெண்ட் லெவல்ல இது வந்து நம்ம அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியல அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஆனா ஆக்சுவலி ஆக்ட் படி ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் அளவு தான். நீங்க சர்க்குலர் நம்பர் 92 பாத்தீங்கன்னா தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க, 15 3 இருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ஃபினான்ஷியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனா வந்து இது யாருமே இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் லெவல்ல ஒத்துக்கிறது இல்ல. ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஒன்ஸ் அப்பீல் போய் ஹைகோர்ட் போய் அப்பீலேட் அத்தாரிட்டி கிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட ஃபேவரபிள் ஆர்டர் வாங்குற மாதிரி தான் இப்போ இருக்கு. டு பி ஃபிராங்க் அப்படிதான் இருக்கு. Grateful for the vibrant and valuable session today. Thank you so much. Okay, thank you, Mr. Prabhu sir. உங்களோட மோட்டிவேஷன் எல்லாமே எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ சதீஷ்குமார் சார் கேட்டிருக்காங்க. We are in trading business of paints. We purchase for ₹100, sell for ₹100. Since we get the credit note from our purchaser, as we know our approximate turnover, since we get the credit note, we do not keep any profit. GST department says that since there is no margin, we are creating a revenue loss. This department is correct. அதாவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ₹100 வாங்கி ₹100 செல் பண்றீங்கன்னு சொல்றீங்க. Since we get the credit note from our purchaser, as we know our approximate turnover. ஓகே, உங்களுக்கு பர்ச்சேசர்ல இருந்து கிரெடிட் நோட் ரிசீவ் ஆகுறதுனால நீங்க வந்துட்டு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ராவா எதுவும் வைக்கிறது இல்ல. ₹100 வாங்கி ₹100 அப்படியே செல் பண்றீங்க. ஓகே, since we get the we do not keep any profit. GST department says since there is no margin waiting. So இதை அவங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க என்ன வேல்யூக்கு வந்து விற்கிறீங்களோ அந்த வேல்யூ மேலதான் நம்ம ஜிஎஸ்டி போட முடியும். கரெக்டுங்களா? இப்ப நான் ₹100 செல் பண்ணிட்டு நீங்க ₹110 ஏன் வந்து போடல அப்படின்னு கேட்க முடியாது. பட் ஆனா ஜிஎஸ்டியோட இதுவே என்னன்னா வேல்யூ அடிஷன். நீங்க என்ன வேல்யூ அடிஷன் வச்சு அதை விற்கிறீங்களோ அது மேலதான் ஜிஎஸ்டி இம்பாக்ட் ஆகும். அதுதான் வந்து ஃபைனலா வந்து கவர்மெண்ட்டுக்கு போற ரெவென்யூவே அதான், நீங்க பண்ற அந்த வேல்யூ அடிஷன் தான். சோ நம்ம ₹100 தான் வாங்கி ₹100 தான் செல் பண்றோம். உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் நோட் ரிசீவ் ஆகுறதா உங்களோட ப்ராஃபிட். கரெக்டா? என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன கிரெடிட் நோட் ரிசீவ் ஆகுதோ அதுதான் உங்களோட ப்ராஃபிட். அங்க ஓகேங்களா? அப்படிதான் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும் போதுதான் வந்து இந்த அதுதான் வந்து நான் சொன்ன அந்த சுப்ரீம் பாரடைஸ் சினாரியோ. அதாவது நீங்க அந்த வாங்குற வந்து கிரெடிட் நோட் நீங்க அப்படியே விற்கிறீங்க. சோ வந்து அந்த ₹100 நீங்க வித்திருக்க மாட்டீங்க. அந்த கிரெடிட் நோட் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க அந்த ₹100 விற்க மாட்டீங்க. ஓகேங்களா? இப்போ கிரெடிட் நோட் ஒரு ₹20 கொடுக்குறாங்க அப்படிங்கறதுனால நீங்க ₹100 விற்கிறீங்க. இப்ப அந்த கிரெடிட் நோட்டே உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க 100 + 20 போட்டு உங்களோட மார்ஜின் 20 இருக்கும். சோ நீங்க ₹120 விற்பீங்க. சோ அந்த ₹120 வைக்கும் போது நீங்க ஏன் வந்து அதை ஆட் பண்ணி நீங்க அதுக்கு ஜிஎஸ்டி கட்டக்கூடாது? ஏன்னா அது ஏன் அந்த வேல்யூ அடிஷன் இருக்கணும்ல, ஏன் அந்த வேல்யூ அடிஷன் இல்ல அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ அது வந்து அந்த சுப்ரீம் பாரடைஸ் தான். சோ அந்த சுப்ரீம் பாரடைஸோட கேஸ்ல தான். சோ அதை உங்களோட சினாரியோ பொறுத்து இது பண்ணீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது இருக்க எல்லா கண்டிஷனுமே நம்ம இந்த சினாரியோல ரெண்டுமே செக் பண்ணணும். அந்த 15(3)B கண்டிஷன்ஸுமே செக் பண்ணணும். செகண்ட் திங் வந்து நம்மளோட சப்சிடியும் செக் பண்ணணும். சோ இன்கேஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஆட் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம இதுக்கு பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. Any doubt or clarification, how do we connect to you, ma'am? நீங்க வந்து இந்த நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஆக்சுவலி லாஸ்ட் பேஜ் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே, இதுல வந்து கான்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது queries இருந்தது அப்படின்னா நீங்க இந்த மெயில் ஐடிக்கோ இந்த கான்டாக்ட் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களோட queries மெயிலும் பண்ணலாம், நாங்க வந்து ஆன்சர் பண்ணுவோம். Give discount for my customers if they made the payment within the prescribed period. We offer some discount on their payment. The GST will attract or not. We gave discount for my customers if they made payment. Okay. அவங்க வந்து பேமெண்ட் ஒரு பிரிஸ்கிரைப்ட் பீரியடுக்குள்ள கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர் பண்றோம். சரிங்களா? அது எல்லாமே வந்து போஸ்ட் பே டிஸ்கவுண்ட் தான். அதுக்கு வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து அதேதான், சிமிலர் தான். இப்ப இது எல்லாத்துக்குமே எந்த கிரெடிட் நோட்ஸ்க்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து 15(3)B கண்டிஷன் தான். ஏன்னா நீங்க வந்து சப்ளை அப்போ இந்த டிஸ்கவுண்ட் நீங்க கொடுக்கறது இல்லை. கரெக்டா? டிரான்சாக்சன் நடக்கும்போது டிஸ்கவுண்ட் நீங்க கொடுக்கறது இல்லை. டிரான்சாக்சன் நடக்கும்போது டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாவே கேஸ். அந்த இன்வாய்ஸ்லயே நீங்க அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ மென்ஷன் பண்ணிடுவீங்க. மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ மேல ஜிஎஸ்டி போட்டுருவீங்க. ஸோ அது பிரச்சனையே இல்லை. இன்கேஸ் வந்து நீங்க அந்த ஆஃப்டர் சப்ளைக்கு அப்புறம் நீங்க ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுமா, ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் கொடுக்கலாமா, இல்ல நான் பினான்சியல் கிரெடிட் நோட் கொடுக்கணுமா அப்படிங்கறத செக் பண்றது வந்து அந்த 15(3)B கண்டிஷன் தான்.
அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி கிடைக்கும். டெஃபினட்டா வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, கிளியராவே நமக்கு அக்ரிமெண்ட்டும் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கா அந்த இன்வாய்ஸோட லிங்க் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஃபினான்சியல் கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணலாம். ஆனா அகைன் நான் சொல்றது தான், ஃபினான்சியல் கிரெடிட் நோட் வந்து நிறைய இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட்ல சைட்ல இருந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சோ உங்களுக்கு ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்றதுல எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா ஜிஎஸ்டி கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கு நல்லது. ஓகே, தேங்க்யூ மேம், நைஸ் செஷன். மிஸ்டர் சதீஷ்குமார் சார் போட்டிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு ஓரளவுக்கு உங்களோட டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்கேஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஆன்சர். ஓகே, கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம செஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து டெஃபினட்டா சொல்லுங்க. டெஃபினட்டா query மெயில் பண்ணுங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ டெஃபினட்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி இதுக்கு மேல ஏதாவது ஒரு டவுட்ஸ்னா நீங்க கேளுங்க, கண்டிப்பா we will answer you. தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிசனிங். நெக்ஸ்ட் ஃப்ரைடே வெபினார் இருக்கும். டெஃபினட்டா ப்ளீஸ் டூ கம். உங்களோட சப்போர்ட் வந்து இப்போ வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ வந்து வி வாண்ட் தி சப்போர்ட் டு கண்டினியூ. ஸோ நீங்க டெஃபினட்டாவே நெக்ஸ்ட் வெபினார் அட்டென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வெபினார் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே இருக்கும். டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் மெயில் வந்துடும். ஸோ வி வில் டெஃபினெட்லி see you next webinar. Thank you so much. Thank you for patiently listening.